ஹலோ மக்களே, வெல்கம் டு டீடைலிங் கிளாஸ் த ஸ்டாக் மார்க்கெட் இன்ஸ்டியூட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ், அதுவும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடாகவும் பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நிறைய வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சர்ச் பண்ணாமல் ஈஸியாக பார்க்கலாம். ஓகே, ரைட், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பேச போகிறது ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். நம்பர் ஒன் பார்த்திங்கன்னா ஆத்தரைஸ்டு பர்சன், அதாவது ஸ்டாக் புரோக்கிங் ஃபீல்டில் ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்ற ஒரு ரோலை பற்றியும் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் பற்றியும் பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஆத்தரைஸ்டு பர்சன். ஸோ இந்த ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்றது யார் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனி கூட அசோசியேட் ஆகிருப்பார். ஸோ கிளைண்ட்டையும் புரோக்கர் கம்பெனியும் இணைக்கிறவர் தான் இந்த ஆத்தரைஸ்டு பர்சன். இதுக்கு முன்னாடி ரெஃபரல் பார்ட்னராக இருந்துச்சு. பட் ஆஸ் பர் நியூ செபி ரூல்ஸ் நீங்கள் ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் இருக்க முடியும். ரைட்டா? சரி, ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வேணும், அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் ஒரு 10th இல்லை 12th குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் இந்த ஆத்தரைஸ்டு பர்சனாக ரிஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு பேனு ஆதார் கொடுக்கணும். தென் செக்மெண்ட் வைஸு நீங்கள் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணணும். செக்மெண்ட் வைஸ் அப்படின்னா என்எஸ்சி கேஷ், என்எஸ்சி எஃப்என்டோ, பிஎஸ்சி அதாவது பிஎஸ்சி கேஷ், பிஎஸ்சி எஃப்என்டோ, தென் கமாடிட்டி, இது மாதிரி செக்மெண்ட் வைஸாக நீங்கள் ஆத்தரைஸ் பர்சனாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, ஸோ என்னென்ன ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொன்னீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு மினிமம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ரொம்ப மைனரான சார்ஜஸ், மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு 10,000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஓகே, சரி, இந்த பிஸ்னஸில் எப்படி நீங்கள் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போதே நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், யூ நீட் டு டூ சம் மார்க்கெட்டிங். அப்போது ஒரு நல்ல கிளைண்ட் பேஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணிடுறீங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாக பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 15,000 to 20,000 பர் மந்த் நீங்கள் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு வேலிடான ரெக்கமெண்டேஷன்ஸோ கால்ஸோ கொடுக்குற பதில் நீங்கள் நல்லா சம்பாதிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் எப்படி உங்களுக்கு ப்ரோக்கரேஜோ அதெல்லாம் எப்படி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, நிறைய டைப் ஆஃப் ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஷேரிங் கொடுக்குறாங்க. அதாவது ஏபிக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 75 to 90% ப்ரோக்கரேஜ் ஷேரிங் கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஆத்தரைஸ்ட் பர்சனில் வெறும் ப்ரோக்கிங் பிஸ்னஸை தாண்டி வேறு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். நிறைய ஒரு புரோக்கர் கம்பெனின்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்சிடிஎஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பாண்ட்ஸு, தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்சூரன்ஸ் டைப்பு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஆல் இன் ஒன் ரூஃபாக நிறைய பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செல் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம். ஓகே, முக்கியமான விஷயம் இதெல்லாம் யாருமே உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இந்த சேனலில் ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை இப்போ உங்களுக்கு பிச் பண்ணுறதுக்காக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ரைட். அப்போது நீங்கள் ஒரு வேலிடான ஒரு கால்ஸோ இல்லை ரெக்கமெண்டேஷன்ஸோ கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு ரிலேட்டடாக என்ன படிக்கலாம் பிரதர் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா NISM, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் சீரியஸ் 8 ஈக்விட்டி அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்ற எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இட்ஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இதில் என்ன வகையில் அட்வான்டேஜ் அப்படின்னா, நீங்கள் ஒரு கிராஜுவேட்டாக இருந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஜாபுக்கும் போகலாம். அதே சமயத்தில் அதாவது ஈக்விட்டி டீலர் ஜாப் இருக்குது, அந்த ஜாபுக்கும் போக முடியும். இல்லை நீங்கள் டெர்மினல் வாங்கி நீங்களே கிளைண்ட்டுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு கம்ப்ளீட் ஆஃபீஸ் செட்டப்பில் பண்ணனாலும் இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ண முடியும். ஓகே, நம்பர் 2 அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் தனியாக பிஸ்னஸாக பண்ணுறதை விடையும் பெட்டர் இந்த ஏபி ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க இல்லையா, அது கூட சேர்ந்து பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா பெருசாக ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் கிடையாது, பட் லார்ஜ் வால்யூமில் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு பார்த்திங்கன்னா சீரியஸ் 5 NISM
NISM சீரியஸ் 5 எக்ஸாம் 5A மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் உங்களுக்கு ARN நம்பர் தருவாங்க. அந்த ARN நம்பரை நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யாருனாலும் லைக் நீங்கள் ஒரு பேசிவ் இன்கமாகவும் பண்ணலாம், இல்லை ஃபுல் டைம் ஜாபாகவும் பண்ண முடியும். முக்கியமான விஷயம் இதில் ரிஸ்க்கு 0. ஓகே, ரிஸ்க்கு 0 அப்படின்னா எதுக்காக சொல்கிறேன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு கிளைண்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுற கிளைண்ட் தான் பண்ணணும்னு இல்லை. நார்மலாக வந்து ஒரு கேஷ் மார்க்கெட் கிளைண்ட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் வந்து நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ லைக் வேறு என்னென்ன வேணும் அட்வான்டேஜ், இல்லை இந்த NISM பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் இதுக்கு தனி கோர்ஸே நடத்திட்டுருக்கோம். ஓகே, ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மார்க்கெட் உடைய சீரியஸ் 8 கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 to 15 days கிளாஸாக பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் இனிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து A to Z கம்ப்ளீட் கைட்லைன்ஸ் கொடுத்து லைக் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியோ க்ரியேட் பண்ணி தரோம். ஓகே, ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்மளுடைய ஈவன் வி ஹேவ் அ ஃப்ரான்ச்சைசி மாடல், எல்லாமே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து கைட் பண்ணி தருவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.